It's alright. Hush. Content, hold your breath and feel the tension. Devils hide behind redemption. Honesty is a one-way gate to hell. I wanna taste consumption. Breathe faster to waste oxygen. Hear the children sing loud music. வணக்கம் மச்சி. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பிசி செட்டப் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா சினிமேட்டிக் ஷாட்லாம் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. இப்போ என்னென்ன காம்பனன்ட்ஸ்லாம் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றது பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கீபோர்ட்லேருந்து வருவோம். கீபோர்டு பார்த்தீங்க அப்படின்னா ZEBRONICS ட்ரான்ஸ்ஃபார்மர் அப்படின்ற ஒரு கீபோர்டு. இது பார்த்தீங்க அப்படின்னா RGBயோட வர கீபோர்டு. ஓகே, 3 டைப்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா RGB நம்ம செட் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா கீபோர்டு மட்டும் தனியாக கிடையாது. இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காம்போ, அதாவது கீபோர்ட் ப்ளஸ் மவுஸ் ரெண்டுமே ஒன்றா வந்துடும். மவுஸும் பார்த்தீங்க அப்படின்னா RGB தான். இதோட ப்ரைஸ் அப்படின்றதெல்லாம் நம்ம கடைசியாக பார்ப்போம். இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா RGB தான், ARGB கிடையாது. ஓகேங்களா? ஓகே, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மானிட்டர் பார்த்தீங்க அப்படின்னா ACER கம்பெனி. இது பார்த்தீங்க அப்படின்னா NITRO 240YS அப்படின்ற ஒரு மாடல். இது உண்மையிலே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரைஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெஸ்ட்டான மானிட்டர் அப்படின்னு சொல்லலாம். இதோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா IPS பேனலோட வருது, அதாவது கலர் அக்யூரசி பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஓகே, இந்த பேனல் பார்த்தீங்க அப்படின்னா 165Hz பேனல். இதோட ஸ்பீடு பார்த்தீங்க அப்படின்னா 0.5 to 0.1 ms தான். அவ்வளோ ஸ்பீடாக வந்து பிக்சரை வந்து ப்ராசஸ் பண்ணும். இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மாடல் இருக்குது. இது பார்த்தீங்க அப்படின்னா 240YSன்ற மாடல். இது ஒரு 15K ரேஞ்சில் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மானிட்டரை சூஸ் பண்ணுங்கள். இது 24 inch மானிட்டர். இது அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஹெட்ஃபோனு. இது பார்த்தீங்க அப்படின்னா ரெட் கியர் காஸ்மோ 7.1 அப்படின்ற ஒரு ஹெட்ஃபோனு. இது பார்த்தீங்க அப்படின்னா நான் அமேசானில் தான் வாங்கியிருந்தேன். RGBலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக். அதுவே பார்த்தீங்க அப்படின்னா ஃபேடாகி வேறு கலர் எரிச்சிட்டு இருக்கும். பட் RGB நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது, வேணால் நம்ம ஆஃப் மட்டும் பண்ணிக்கலாம். குவாலிட்டியும் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராகவே இருக்குது. கண்ட்ரோல் பார்த்தீங்க அப்படின்னா அது கீழேயே கொடுத்துருக்காங்க. என்னென்ன இருக்குன்னா வால்யூம் அப்பு, வால்யூம் டவுனு, மியூட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து RGB வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு 4 பட்டன் இருக்குது. ஓகே, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா UPS. இது பார்த்தீங்க அப்படின்னா ஃபாக்ஸின் அப்படின்ற ஒரு UPS. அதை பற்றி சொல்கிறதுக்கு வேறு ஒன்றும் இல்லை. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கேபினெட்டு. இது பார்த்தீங்க அப்படின்னா கூலர் மாஸ்டர் MB500D மெஷ். 2 கலர்லேயே இருக்கும், பிளாக்லேயும் இருக்குது, ஒயிட்லேயும் இருக்குது. 2 பேனல் பார்த்தீங்க அப்படின்னா 2 USB 3.0 இருக்குது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பவர் பட்டன் இருக்குது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஹெட்ஃபோன் ஜாக்கு அண்ட் மைக் போர்ட் இருக்குது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரீசெட் பட்டன் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டோரேஜுக்கான LED கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் இருக்கிறது. அடுத்து உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா மதர் போர்டு பார்த்தீங்க அப்படின்னா ஜிகாபைட்டோடையது B450 WIFI Pro அப்படின்ற ஒரு மதர் போர்டு. நான் ஏன் இந்த மதர் போர்டு சூஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 2 கண்டிஷன் இருந்தது. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ATX மதர் போர்டு வேணும், இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இன்பில்ட் WIFI ப்ளூடூத் இருக்கணும் அப்படின்ற மாதிரி 2 கண்டிஷன் இருந்தது. அந்த 2 கண்டிஷனுக்கு ப்ளஸ் என் ப்ரைஸை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மதர் போர்டு தான் எனக்கு சூட் ஆச்சு. அதனால நான் இதையே பை பண்ணிட்டேன். ATX அப்படின்னா ஒன்றும் இல்லை, பெரிய போர்டாக இருக்கும். சின்ன போர்டாக இல்லாமல் பெரிய போர்டாக இருக்கும். லுக்குக்காக நான் அது பெரிய போர்டு சூஸ் பண்ணேன். இந்த மதர் போர்டு வந்து AORUS மதர் போர்டுனால AORUS சிம்பிள் இங்கே இருக்குது. இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ARGB. நம்ம எந்த கலர் வேணாலும் சேஞ்ச் பண்ணி வச்சுக்க முடியும். 4 கார்னர்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா ARGB லைட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் கலர் செட் பண்ணிங்க அப்படின்னா மொத்தமே மாறிடும். ஓகே, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராசஸர் பார்த்தீங்க அப்படின்னா RYZEN 5 3600. ஓகே, அடுத்து நான் ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா கிங்ஸ்டனோட 240GB SSD யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது பார்த்தீங்க அப்படின்னா OS இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு மட்டும் தான் நான் யூஸ் பண்ணுவேன், மற்ற எதுக்குமே நான் யூஸ் பண்ண மாட்டேன். GPUன்னு பார்த்தீங்க அப்படின்னா ASUS 1650. ஏன் இது வாங்கியிருக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த கொரோனாவில் தான் எல்லாமே ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, அதனால தான். அடுத்து ரேம் பார்த்தீங்க அப்படின்னா CORSAIR Vengeance 8GB ரேம் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இன்னொரு 8GB நான் வாங்கி அப்கிரேட் பண்ணணும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஹார்ட் டிஸ்க். இது பார்த்தீங்க அப்படின்னா Seagate Barracuda. இது பார்த்தீங்க அப்படின்னா 2TB வரைக்கும் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்து SMPS பார்த்தீங்க அப்படின்னா CORSAIRோட VS500 வாட்ஸ் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நான் கனெக்ட் பண்ண போர்ட்டு. அங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா AORUSோட ARGB இருக்குது. நம்ம ஃப்ரண்ட்டில் கலர் மாத்திரம் பின்னாடியும் சூப்பராக மாறும். பிங்கிஷாக ஒரு லைட் வருதுல்ல, அது பார்த்தீங்க அப்படின்னா இந்த லைட்டில் இருந்து தான் வருது. ஓகே, அடுத்து வந்து பவர் சப்ளை பார்த்தீங்க அப்படின்னா இங்கே தான் ப்ளக் பண்ணியிருக்கேன். மேலே பார்த்தீங்க அப்படின்னா 32GB பென்ட்ரைவ் ஒன்று இருக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா OnePlus Buds ஒன்று இருக்குது. ஓகே, இதை பற்றி ரிவ்யூ வேணும்னு சொல்லுங்கள், நான் போடுறேன். இதில் நிறைய அட்வான்டேஜும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. அதுக்கு வேணால் நான் இன்னொரு வீடியோவை போடுறேன். இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய பிசி செட்டப்பு. உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். இதோட ப்ரைஸ்லாம் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா நான் சொல்கிறேன். அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த வீடியோவில் வரும். ஏன் நான் அடுத்த வீடியோவில் போடுறேன் அப்படின்னா, ஒரு பிசியை வந்து ஏனோ தானோலாம் வாங்கக்கூடாது. ஓகேங்களா? ஒரு மொபைல் ஃபோனை நம்ம எவ்வளோ பார்த்து வாங்குறோமோ அதை விட 3 மடங்கு 4 மடங்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பிசியை பார்த்து வாங்கணும். ஏன் அப்படின்னா இதில் ஏமாறத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வாய்ப்பு இருக்குது. நான் எங்கே வாங்கினேன், எப்படி வாங்கினேன்,
எப்படி ஒரு பிசியை வாங்கணும் அப்படின்றத நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். பிசி வாங்கி 2வது நாளே பார்த்தீங்க அப்படின்னா என் பிசி வந்து ரிப்பேர் ஆயிடுச்சு. ரிப்பேர் ஆன பிசியை நான் எப்படி ரெடி பண்ணேன், சர்வீஸ் சென்டரில் கொடுத்து ரெடி பண்ணனா இல்லை நான் வாங்கின இடத்துலேயே கொடுத்து ரெடி பண்ணனா அப்படின்றத நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். நீங்கள் ஒரு பிசி வாங்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீடியோவை பார்த்துட்டு போய் வாங்குங்க. இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வாங்குறாங்க அப்படின்னா கூட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் வீடியோவாக இருக்கும் அது. ஓகே, இதெல்லாம் தாண்டி என்னோட பிசியோட ப்ரைஸ் வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக நீங்கள் கெஸ் பண்ணுங்கள் எவ்வளோ இருக்கும் அப்படின்ட்டு. நான் எப்போ பில்ட் பண்ணேன்னு சொல்லிடுறேன். நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா February மாதம் தான் நான் பில்ட் பண்ணேன். அப்ராக்சிமேட்டாக சொல்லுங்கள் இந்த பிசி செட்டப் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்ட்டு. உங்களுக்கு நிறைய கொஷின் இருக்கும், ஏன் இந்த காம்பனன்ட் நீங்கள் சூஸ் பண்ணீங்க, ஏன் இந்த காம்பனன்ட் நீங்கள் சூஸ் பண்ணல அப்படின்னு நிறைய கொஷின் இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது கொஷின் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சர் சொல்கிறேன். ஒரு தனி வீடியோ கூட முடிஞ்சால் போடுவோம். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். தேங்க்யூ, பாய்.